Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 kg மட்டன் எடுத்துர்க்கேன், கொழுப்போட சேர்த்து எடுத்துர்க்கேன். இன்னைக்கு வந்து நம்ம தேக்ஸால எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்பதான் வந்து பிரியாணி ஒரு டேஸ்டியா இருக்கும். சோ 1/4 லிட்டர் கோல்ட் வினர் ஆயிலும் 1/4 லிட்டர்ல half கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 kg பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நல்லா டிரான்ஸ்பரண்டான கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெங்காயம் ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. இதுக்கு தேவையான தக்காளியும் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு இந்த நல்லா கோல்டன் ப்ரௌனிஷான அந்த ஆயிலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனும் அந்த கொழுப்பும் இருக்குல்லங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ மட்டனும் நல்லா ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. எடுத்து வச்சுருக்க க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு 3 tablespoon ஜிஞ்சர் அண்ட் 3 tablespoon garlic ஆட் பண்ணிக்கலாங்க. சேம் மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அறுக்கிற மாதிரியாக இருந்ததுன்னா டோட்டலாக 6 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மட்டனும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசம் போகிற அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 3 tablespoon ரெட் சில்லி பவுடர் அண்ட் 2 tablespoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த தக்காளியை 1/4 கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1/4 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் ஒரு லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இது கறியை நல்லா வேக வச்சிடலாம். 1 hour கிட்டத்தட்ட வேக வச்சுட்டு 45 minutes பக்கம் நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். எடுத்து பாருங்கள், இன்னும் வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15 minutes வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 1.5 kg நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு கிளாஸில் கொஞ்சமாக பால் ஆடை இருக்குல்லங்க, 1/2 glass பால் ஆடை ப்ளஸ் இந்த மேலே இருக்குல்லங்க அந்த பிரியாணி மசாலா, அந்த மசாலா எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா அரிசியை நம்ம கொட்டிடலாங்க. ஃபுல்லாகவே நாங்கள் அதில் கொட்டிட்டு மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த மசாலாவும் பாலாடு கலந்ததை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணாதுங்க, கொஞ்சம் பேலன்ஸ் வைங்க. 1/2 glass கீயை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் மேலே வச்சு 10 minutes தம் விடணும். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.